Hi friends, Assalamu alaikum. Welcome back to my channel. இது நம்மளோட 12th கிளாஸ். இந்த கிளாஸில் வந்து ஸ்டெம் ஸ்டிச் எப்படி போடணும்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு எப்போவுமே நம்ம லைனில் ஸ்டிச்சஸை போடுற மாதிரி ஃபஸ்ட்டு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். 10 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது 2 லைனில் 10 சென்டிமீட்டருக்கு 2 லைன் ட்ரா பண்ணி தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ இந்த லைனில் வந்து நம்ம ஸ்டெம் ஸ்டிச் போட போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணுறேன். எப்பவும் போல் நம்ம ஸ்டார்டிங் பாயிண்டில் லாக் ஸ்டிச் கொடுக்குற மாதிரி ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு செயின் வந்து நம்ம கொஞ்சம் லென்த்தாக எடுக்கணும். கொஞ்சம் லென்த்தாக எடுத்துகிட்டு அதை நம்ம செயின் இங்கே போட்டு அதை நம்ம லாக் பண்ணிக்கிறோம். ஒரு குட்டி லாக் ஸ்டிச் கொடுத்தாச்சு. அகெயின் அப்படி ரிவர்ஸில் திருப்பி 3/4 லென்த்தில் வந்து ஒரு செயின் கொடுக்க போகிறோம். அதாவது பாதிக்கு கொஞ்சம் மேலே அந்த இடத்துல ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு லாக் ஸ்டிச் கொடுக்கணும். அகெயின் அதை அப்படியே டவுன்வர்ட்ஸ் எடுத்து இப்போ லைனில் அந்த லைனில் கொஞ்சம் கீழே இழுத்துட்டு கொஞ்சம் கேப் விட்டுட்டு அந்த இடத்துல ஒரு செயின் ஸ்டிச் அப்புறம் ஒரு லாக் ஸ்டிச் அகெயின் அப்படி ரிவர்ஸில் திருப்பி இந்த தடவை வந்து நம்ம ஃபஸ்ட்டு போட்ட செயின் ஸ்டிச்சுக்கு நேராகவே ஒரு செயின் ஸ்டிச் லாக் ஸ்டிச் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு போடுற ஸ்டிச்சில் மட்டும்தான் 3/4 லென்த்தில் வச்சு நான் போட சொன்னேன். நெக்ஸ்ட்டு ஃபுல்லாகவே நீங்கள் அதுக்கு முந்தின ஸ்டிச்சே போட்டிருப்போம் தெரியுமா, அதுக்கு பக்கத்துலேயே இந்த இடத்துல இருக்குல்ல, இதுக்கு பக்கத்துலேயே நம்ம செயின் ஸ்டிச், அது பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச்சு. அகெயின் கீழே இந்த லைனில் இப்போது கொஞ்சம் கீழே இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு அங்கே ஒரு செயின் பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச்சு. அகெயின் ரிவர்ஸில் திருப்பி மொதல் ஸ்டிச்சுக்கு பக்கத்தில் ஒரு செயின், அதுக்கு மேலே ஒரு லாக் ஸ்டிச்சு. அதாவது 2 செயின் ஸ்டிச் போடுறோம். 2 செயின் ஸ்டிச்சையுமே நம்ம லாக் பண்ணுறதுக்கு ஒரு லாக் ஸ்டிச் கொடுக்குறோம். இது ஃபஸ்ட்டு செயின், அதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு லாக் ஸ்டிச். அகெயின் ரிவர்ஸில் ஒரு செயின், அதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு லாக் ஸ்டிச்சு. அகெயின் அப்படி கீழே எழுதிங்கன்னா அந்த லைனில் ஒரு செயின் கொடுத்துட்டு அந்த லைன்லேயே தான் லாக் ஸ்டிச்சும் கொடுக்கணும். ரிவர்ஸில் திருப்பும்போது மொத போட்டிருந்த செயின் பக்கத்துலேயே ஒரு செயின் ஸ்டிச், அதுக்கு மேலே ஒரு லாக் ஸ்டிச்சு. ஸோ இந்த மெத்தடில் தான் நம்ம இந்த ஸ்டெம் ஸ்டிச்சு போடணும். ஒரு செயின் போட்டு அதை லாக் பண்ணணும். அதேமாதிரி ரிவர்ஸில் திருப்பி அது வந்து ரொம்ப தள்ளி போடக்கூடாது, பக்கத்துலேயே அதுக்கு மொதல் ஸ்டிச் போட்டிருக்கோம்ல அதுக்கு பக்கத்துலேயே போட்டு அதுக்கு மேலே ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்து அகெயின் நம்ம அப்படியே கீழே டவுன்வர்ட்ஸில் திரும்ப கொண்டு வரணும். ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் நம்ம ஸ்டெம் ஸ்டிச் போடணும். ஸ்டெம் ஸ்டிச் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்டிச் தான். ஜர்தோசி அப்புறம் பீட் ஒர்க்லாம் பண்ணும்போது நம்ம இந்த ஸ்டிச்சை யூஸ் பண்ணி தான் போடுவோம். ஸோ இந்த ஸ்டிச்சை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஒரு லாங், ஒரு ஷார்ட், அப்புறம் அகெயின் ஒரு செயின் ஸ்டிச், அதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு லாக் ஸ்டிச், அகெயின் ஒரு லாங் செயின், அதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு ஷார்ட் செயின், அகெயின் ரிவர்ஸில் திருப்பி ஆல்ரெடி போட்ட ஸ்டிச்சுக்கு நேராகவே ஒரு செயின். இந்த கீழே நீங்கள் லைனில் போட்டிருந்து ஒரு லென்த்து சின்னதாகவும் இன்னொன்று பெருசாகவும் அப்படி போடக்கூடாது. எப்போவும் ஒரே மாதிரி ஒரு ஈவனாக ஒரே லென்த்தில் போட்டால் தான் ஸ்டிச் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், கரெக்டாகவும் இருக்கும். ஸோ அதையும் பார்த்துட்டு கரெக்டாக போடுங்க. இந்த இழுக்கிற போது வந்து லென்த் வந்து ஒரு இது கூடவும் ஒரு இதில் வந்து சின்னதாக பக்கத்துலேயும் அப்படி போடாதீங்க. கரெக்டான டிஸ்டன்ஸை 1/2 இன்ச்னா 1/2 இன்ச் டிஸ்டன்ஸ்லேயே போடுங்க. இப்போ ஸ்ட்ரெயிட் லைனுங்கிறதுனால தான் நம்ம இவ்வளோ டிஸ்டன்ஸ் விட்டு இழுத்து கீழே வரைக்கும் கொண்டு வந்து போடுறோம். அதுவே அந்த மாதிரி கர்வாக இருந்துச்சுன்னா இப்படி நம்ம போடக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் லைனில் போடும்போது நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இழுத்து கூட போட்டுக்கலாம், கரெக்டாக வரும். இப்போ இந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணிவிட்டேன், எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஸ்டிச்சை லைனில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்லாண்டிங்காக வரும் இந்த ஒரு சைடில். இதை வந்து நம்ம இந்த கொடி டிசைனுக்கெலாம் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டிச் தான் யூஸ் பண்ணுவோம். அவருக்கு எப்படி போடணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு லூப் எடுக்கிறோம். அதை லென்த்தாக எடுத்து இங்கே ஒரு ஸ்டிச்சை போட்டுட்டு அது பக்கத்துலேயே ஒரு லாக் ஸ்டிச் கொடுக்குறோம். அந்த லாக் ஸ்டிச்சிலேருந்து நீடலை அப்படியே ரிவர்ஸ் திருப்பி ஃபஸ்ட்டு மட்டும் 3/4 லென்த்தில் ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு அது பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச் அகெயின் கொடுக்குறோம். அகெயின் அதை அப்படி டவுன்வர்ட்ஸில் கீழே எடுத்துகிட்டு வரோம். இப்படி கீழே டவுன்வர்ட்ஸில் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த இடத்துல ஒரு செயின், அது பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச்சு, அதை ரிவர்ஸில் அப்படி கொண்டு போனோம். மேலேருந்து கொண்டு வரதை டவுன்வர்ட்ஸில் இப்படி கொண்டு வந்துட்டு இங்கே ஒரு செயின் போட்டு அதை லாக் பண்ணிவிட்டு அகெயின் ரிவர்ஸில் திரும்ப ரிவர்ஸ்க்கு இந்த ஃபஸ்ட்டு செயின் எண்டிங்கில் அதுக்கு பக்கத்துலேயே ஒரு செயின் ஸ்டிச், அதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு லாக் ஸ்டிச்சு.
மேலே ஒரு லாக் ஸ்டிச்சு. ஸோ இதான் இந்த ப்ரொசீஜரை தான் நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். அகெயின் ஒரு லாங் ஸ்டிச், அதை கீழே லாக் பண்ணுறதுக்கு அது கீழே ஒரு லாக் ஸ்டிச். அகெயின் அப்படியே ரிவர்ஸில் திருப்பி அதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டிச்சுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு அதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு லாக் ஸ்டிச்சு. இப்படி தான் நம்ம மாற்றி மாற்றி போட போகிறோம். ஸோ இதுதான் ஸ்டெம் ஸ்டிச்சு. இப்போ வந்து நம்ம லைனில் எப்படி போடணும் காமிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கர்வ்லையும் கொஞ்சம் போடுறதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா லைனில் போடுறதுக்கும் இந்த மாதிரி கர்வில் போடுறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு கர்வ் ஷேப்பில் எஸ் ஷேப் போட்டுக்கிறேன். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி கொடி டிசைனுக்கெலாம் நம்ம ப்ளவுஸ் ஒர்க் பண்ணும்போது இந்த ஸ்டெம் ஸ்டிச் தான் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் லைனில் போடும்போது கொஞ்சம் லென்த்தாக எடுக்க சொன்னேன். ஸோ இந்த மாதிரி கர்வ் இடத்துல வந்து அந்த லென்த்தை வந்து நம்ம கம்மி பண்ணிவிட்டு கொஞ்சம் சின்னதாக தான் நம்ம ஃபஸ்ட்டு செயின் போடணும். அது பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச், அகெயின் அப்படி ரிவர்ஸில் திருப்பி 3/4 லென்த்தில் ஒரு ஸ்டிச், அதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு லாக் ஸ்டிச்சு. அகெயின் இப்போ கீழே நம்ம இழுக்கிறோம் பார்த்திங்கன்னா, இந்த இழுக்கிறேன்ல இந்த ஸ்டிச்சை வந்து கேமராவில் கவர் ஆகலை. இப்போ ஓகே. இப்போ நீங்கள் வந்து கீழே இழுத்திங்கன்னா கொஞ்சம் கேப் விட்டு திரும்ப ஒரு லாக் ஸ்டிச், அப்புறம் ரிவர்ஸில் ஒரு ஸ்டிச், அப்புறம் ஒரு லாக் ஸ்டிச். இப்போ கீழே இழுக்கும்போது இந்த இடத்துல தான் ரொம்ப லென்த்துக்கு விடக்கூடாது. அப்படி விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கர்வ் கரெக்டாக கிடைக்காது. ஸோ அது வந்து நம்ம பக்கத்தில் போடுற மாதிரி தான் இருக்கும். இதுக்கு தான் ஸ்ட்ரெயிட்டாக போடுறதுக்கும் இந்த ஷேப் போடுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இது அதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதில் ஸ்ட்ரெயிட்டாக போடும்போது நல்லா கீழே இழுத்து அதுக்கப்புறம் தான் லாக் ஸ்டிச்சு கொடுத்தேன். ஆனால் இதில் பாருங்கள் பக்கத்துலேயே போடுறேன். ஸோ அது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த கர்வ் வந்து கரெக்டாக வரும். நீங்கள் லென்த்தாக போட்டிங்கன்னா அந்த ஷேப் வராது. வேணால் நீங்கள் போட்டு பாருங்கள், தெரியும் கரெக்டாக வராது. ஸோ இங்கே ஒரு செயினு, அதை லாக் பண்ணுறதுக்கு அகெயின் மற்ற எல்லா ப்ரொசீஜரும் அதே தான். 2 செயின் ஸ்டிச், 2 லாக் ஸ்டிச், இதான் மெத்தடு. ஆனால் நீங்கள் இழுக்கிற லென்த்து தான் இதில் கம்மியாகும். ஸ்ட்ரெயிட்டாக போடும்போது நம்ம இன்னும் நல்லா லென்த்தாகவே எடுத்து போடலாம். பட் கர்வாக போடும்போது நீங்கள் லென்த்தை வந்து கம்மி பண்ணிக்கணும். அதாவது செயினோட லென்த்தை கீழே அந்த லைனில் போடுறோம் தெரியுமா, அந்த லென்த்தை தான் நம்ம கம்மி பண்ணிக்கணும். இதில் வந்து லென்த்தாக இருக்கும், இதில் குட்டி குட்டியாக இருக்கும். இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக பார்த்தாலே தெரியும். இது குட்டி குட்டியாக நெருக்கமாக இருக்குது, அது நல்லா தள்ளி இருக்குது. ஸோ அதான் லைனில் போடுறதுக்கும் கர்வுக்கும் டிஃப்ரெண்ட். ஸோ நீங்கள் கர்வ்லையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்போ மேலே அப்படியே ஒரு லாக், அதே மெத்தட் தான். அப்படி ரிவர்ஸில் திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு அந்த லைன்லேயே ஒரு செயின், அது பக்கத்தில் ஒரு குட்டி செயின். அந்த ஃபஸ்ட்டு போடுற செயினை மட்டும் நம்ம கிட்ட கொஞ்சம் நெருக்கமாக போட்டால் தான் உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். ஸோ இதை ஃபாலோ பண்ணி அப்படி போட்டுக்கோங்க. நம்ம வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த கிளாஸோட ப்ராக்டிஸ் ஒர்க்கை வந்து கம்யூனிட்டி டேப்பில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் வீடியோவில் கீழே ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் பின் பண்ணியிருக்கேன். ஸோ என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ப்ராக்டிஸ் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை பார்த்து ஆரி கற்றுக்குறீங்கன்னா நீங்களும் நான் கொடுத்துருக்க ப்ராக்டிஸ் ஒர்க்கை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னால் கமெண்ட்டில் கேளுங்கள், உங்கள் டவுட்ஸை நான் கிளியர் பண்ணுறேன். ஸோ எல்லா ஸ்டிச்சஸுமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக போட வரும். ஸ்டிச்சஸ் எல்லாமே மைண்டில் இருக்கும். இப்போ இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த எஸ் ஷேப்பில் ரொம்ப பார்க்கவே அழகாக இருக்கும் ஸ்டெம் ஸ்டிச் பார்க்கும்போது. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக போட்டதுக்கும் ஷேப்பில் இந்த மாதிரி கர்வில் போடுறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. அதை நல்லா கரெக்டாக புரிஞ்சுட்டு போடுங்க. இப்போ இந்த மாதிரி கர்வில் நம்ம போடும்போது ஸ்டார்டிங்கில் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது சின்னதாக தான் நம்ம செயின் எடுக்கணும். ரொம்ப லென்த் எடுக்கக்கூடாது. சின்னதாக எடுத்து அங்கே லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு அப்படி ரிவர்ஸில் திருப்பி ஒரு செயின், ஒரு லாக்கு. திரும்ப நெக்ஸ்ட்டு எடுக்கிறது வந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து சின்னதாக இருக்கணும்.
ரொம்ப லென்த்தாக எடுக்கக்கூடாது. அதில் லென்த்தாக எடுப்போம். இதில் வந்து நேராக போடுறதுனால கொஞ்சம் லென்த் இருந்தால் இருக்கும். இதில் வந்து சின்னதாக இருக்கிறதுனால இப்படி நெருக்கமாக போட்டால் தான் அந்த ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். இதுதான் ஸ்ட்ரைட்டாக போடுறதுக்கும் இந்த மாதிரி கர்வில் போடுறதுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். அகைன் நீங்கள் ஒரு லாக்கு, திரும்ப அதுக்கு அப்படி பக்கத்தில் அங்கே ஒரு செயின், அங்கே ஒரு லாக்கு. ஸோ இதே தான் நீங்கள் அல்டர்னேட்டிவாக, மற்றபடி எல்லா இதுவுமே 2 செயின் 2 லாக் இது தான். இப்போ பாருங்கள், நான் அதில் வந்து இந்த இடத்துல இருந்து நம்ம லென்த்தாக போட்டோம் ஸ்ட்ரைட்டாக. இங்கே வந்து இந்த மாதிரி பக்கத்தில் போடுறேன். பக்கத்துலேயே போட்டு பக்கத்துலேயே லாக் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த இடத்துல இந்த கர்வான இடத்துல பாருங்கள், நீங்கள் இவ்வளோ லென்த்தாக போட்டிங்கன்னா அந்த உங்களுக்கு ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்காது. ஸோ இதுக்கு மாதிரி இந்த அவ்வளோ லென்த்தில் போடாமல் போட்டு ஸ்டிச்சுக்கு கொஞ்சம் கீழே தள்ளி, இது ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கீழே தள்ளி நம்ம செயின் ஸ்டிச் போட்டு அதை லாக் பண்ணிவிட்டு அகைன் நம்ம ரிவர்ஸில் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக எந்த இடத்துல போடுறோங்கிறத பார்த்து போடுங்க. அதுக்கு தான் இந்த மாதிரி ஷேப்ஸில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போதுக்கு உங்களுக்கு ஈஸியாக ஸ்டிச் வந்து ப்ராக்டிஸ் ஆயிரும். இப்போ இதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். எண்ட் நாட் போட்டேன். ஸோ இந்த இடத்துல எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், எஸ் ஷேப்பில் பார்க்கும்போது இந்த கொடி டிசைனெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். சைடில் பார்த்திங்கன்னா இப்படி கொஞ்சம் கர்வாக இருக்கிற மாதிரி லைனாக இருக்கிற மாதிரி இருக்கும். சாண்டிங் லைனாக இந்த சைடில் ஈவனாக இருக்கும், ஒரு சைடில் மட்டும் இப்படி லைனாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டெம் ஸ்டிச் இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி லைன்லேயும் போட்டு பாருங்கள், இந்த மாதிரி ஷேப்ஸ்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணால் ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.